வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ராமதனவந்தினி. நான் நவில் ஐஏஎஸ் அகாடமியில் யூனிட் 9 ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குறியீடுகள் இண்டைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதே நோக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 1க்கு ஒரு 1 மார்க் வந்து நமக்கு எப்படியும் 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2022 இது வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து வெளியிடுற ஒரு இண்டெக்ஸ். இதில் தமிழ்நாடோட ரேங்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். ஸோ அதே மாதிரி இது தமிழில் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் மாநில சுகாதார குறியீடு, இதுவும் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் கொண்டு வந்தது தான். அது உங்களுக்கு தமிழ்நாடோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2வது இடம் இருக்குது. அதே மாதிரி இது ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு, இதில் வந்து தமிழ்நாடு முதலிடம் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்றது உணவு பாதுகாப்பு குறியீடு, இதில் வந்து தமிழ்நாடு 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 வச்சிருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பொருள்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயங்கள் வந்து எப்படி ஈஸியாக ஒரு ஸ்டேட் செஞ்சு கொடுக்குது அப்படின்றது தான். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.